ஹீரோயின் அட்டாக் பண்ண அந்த கும்பல்ல இருந்த ஒருத்தரை போலீஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள அவன் சூசைட் பண்ணிருப்பான். இப்போ அவங்க வீட்லயும் 15 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு ஏது இவ்வளவு காசுன்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட அக்கா பொண்ணு இப்போ ஆன்லைன்ல ஒரு பையன் கிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அவனும் மியூசிக் காம்படிஷனுக்கு காசு கட்டணும், எங்க அப்பா கேட்டா தரமாட்டாரு, நீ தான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்றான். இந்த பொண்ணோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. பாட்டி வீட்டுல தான் வளர்ந்துட்டு இருக்கு. இப்ப பாட்டிக்கு தெரியாம காசு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இப்ப பாட்டியோட கிரெடிட் கார்டு அவங்களுக்கே தெரியாம இப்ப போட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. ஹீரோயின் இந்த பொண்ணை பாக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா என்ன யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி திட்டிடுது. இப்ப அந்த பையன் கிட்ட காசு எடுத்துக்கோ, நான் சீக்கிரமா திருப்பி கொடுன்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோவோ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டையே கிஸ் பண்ண வீடியோ பார்த்ததுல இருந்து கோவமா இருக்காரு. இப்ப ஃப்ரெண்டு வந்து தெரியாம நடந்துருச்சு, மன்னிச்சிரு, வேணும்னா என்ன ஒரு அடி கூட அடிச்சுக்கோன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவா அடிச்சிடறாரு. ஆனாலும் ஹீரோவோ இன்னும் கோவமா தான் இருக்காரு. இப்ப அந்த பொண்ணு அனுப்பின காசை வச்சு இவன் ட்ரக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு ட்ரெஸ் மாத்திர வீடியோ வச்சு இன்னும் மிரட்டி காசு வாங்கணும்னு நினைக்கிறான். இப்ப ஹீரோயினோ இந்த பொண்ணுடைய நடவடிக்கை பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. இப்போ கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி காசு எடுத்த விஷயம் பாட்டிக்கு தெரியுதா, நான் அந்த பொண்ணு கிட்ட விசாரிச்சேன், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்ப அந்த பையன் கிட்ட கால் பண்ணி காசை திருப்பி அனுப்ப சொல்லி கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. நான் அவனை போனே எடுக்க மாட்டான். இப்ப ஹீரோயின் அட்டாக் பண்ண நபரை பத்தி போலீஸ் கிட்ட விசாரிக்க வராங்க. போலீஸை கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிடறேன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவோ வந்து அந்த பொண்ணு கிட்ட உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணு அந்த நபரை பத்தி சொல்ல நினைக்கிறாங்க. ஆனா பயந்துகிட்டு சொல்லாம விட்டுடுறாங்க. இப்ப அவனுக்கு மறுபடியும் கால் பண்ணி காசு அனுப்ப சொல்லி கேட்கறாங்க. ஆனா அவனும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற வீடியோ அனுப்பி இப்ப இந்த பொண்ணியை மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் கிட்டயும் பாட்டி கிட்டயும் இந்த விஷயத்த சொல்ல பயந்துகிட்டு இவ்வளவு நாளா இவளை கண்டுக்காம இருக்கிற அவங்க அப்பாவை பாக்கிறதுக்காக போறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஆல்ரெடி செகண்ட் மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்கும். இப்ப இந்த பொண்ணு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்கறா. ஆனா அவரோ என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, நான் வேணா போலீஸ்ல வேணா கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு சொல்றாரு. இப்ப சித்தியை வந்து சீக்கிரமா அந்த பொண்ணை பேசி அனுப்ப சொல்லி சொல்றாங்க. இப்ப இவர் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொன்னதால மனசு உடைஞ்சு அந்த பொண்ணு அங்க வந்து கிளம்பிடுறா. அவன் திரும்பவும் கால் பண்ணி காசு அனுப்ப சொல்லி மிரட்டுறான். இந்த பொண்ணு கோவத்துல உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிடுறாங்க. இப்ப இந்த பொண்ணோட சோஷியல் மீடியால இருந்து வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுறான். இதை பார்த்ததுமே இப்ப அந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க.